டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது உறுதி செய்யப்பட்டு விட்டது. எனவே மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கி விட்டார்கள் என்றெல்லாம் வரக்கூடிய செய்திகள். பொதுவாக இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னா அதிகாரிகளுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த மாதிரி அதிகாரிகள் சந்திப்பார்களா? சந்திப்பார்கள் என்றால் என்னென்ன மாதிரியான துறைகளுடைய அதிகாரிகள் சந்திப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. என்னென்ன அதிகாரிகள் சந்தித்தார்கள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, 1ஆம் தேதி டெல்லிக்கு செல்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அங்கே இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அதே சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிறார் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ். இங்கே தியானம் இருப்பதற்காக வருகிறார். ஆட்சி மாற்றம் நெருங்கி கொண்டிருக்கிறதா? அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறதா இந்தியா? முதல்ல அதிகாரிகள் அதற்கு தயாராகி விட்டார்களா? இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக நம்மோடு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் செந்தில்வேல். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கீங்க. கடந்த உங்களுடைய நேர்காணல் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தமிழ் கேள்வியில் பெற்றது. நிறைய உங்களுக்கான வாழ்த்துக்களும் பின்னூட்டங்களும் வந்திருந்தது. நிறைய பேர் உங்களை நலம் விசாரித்தார்கள் தமிழ் கேள்வியில. சோ அதை நான் உங்களுக்கு கடத்திடுறேன். தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக உங்களுக்கு நன்றி. நம்ம இந்த இந்த அதிகாரிகள் சந்தித்திருக்கிறார்கள், ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல இப்ப நாங்க பாத்துருக்கிறோம். என்னன்னா 2016 தேர்தல் சார். இப்போ கொஞ்சம் அப்படியே லீடிங்ல டிஎம்கே முதல்ல லீடிங்ல வந்துச்சு. லீடிங்ல வர்றாங்க அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரிகள் குறிப்பா கோபாலபுரம் வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டாங்க. பேரிகார்ட்லாம் அங்க போச்சு. கொஞ்சம் லேட்டாக அந்த லீடிங் அப்படியே மாறி ஜெயலலிதா அவர்கள் லீடிங் அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சோன்னா திருப்பி பேரிகார்ட்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு, பாதுகாப்புலாம் இந்த பக்கம், அப்படியே ரோட்டுக்கு இந்த பக்கம் போயதுக்காரங்க வந்துட்டாங்க. அதை நாங்க அப்போ ஜேர்னலிஸ்டா அதை பார்த்தோம். சோ பொதுவா அதிகாரிகள் சந்திப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அவங்க தானே அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. சோ நீங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அதிகாரிகள் சந்தித்திருக்கிறார்களா அல்லது சந்திப்பார்களா? யூஸ்வலா என்ன நடக்குது டெல்லியில? ஏன்னா ஆட்சி மாற்றம் நிகழும் என்ற வாய்ப்பு இருக்கும் பொழுது சில அதிகாரிகளாவது இப்படி யார் எதிர்கட்சியில் இருந்தார்களோ அவர்களை அருகில் சென்று சிநேகிதப்படுத்திக் கொள்வதற்கு முயல்வார்கள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில விஷயங்கள்ல நான் பார்த்திருக்கேன். வெளிப்படையா பெயர் சொல்ல முடியாது. இதுல 2012 மம்தா பானர்ஜி அவர்கள் ஆட்சிக்கு அந்நேரம் தான் வந்தாங்க முதல் தடவை. அவங்க வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடந்து முடிஞ்ச உடனே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நான் நேரம் டெல்லியில் இருந்தேன். 2 சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்களை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சக அதிகாரிகள் என்கிட்ட சொன்னாங்க. அது பார்த்து இவங்க 2 பேரும் திமுக இது சிபிஎம் உடைய ஆட்சியில ரொம்ப பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்தவங்க. அப்ப இவங்க 2 பேரும் அந்த பொசிஷன் மறுபடியும் புது அரசு வரும்போது அத்தகைய முக்கியத்துவம் இழக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முன்னேற்பாடோடு அப்படி அவங்கள சந்திச்சு தங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னார்கள் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கைக்குரிய வட்டாரங்கள் இருந்து இந்த செய்தியை நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்ட சொன்னவங்க சும்மா பரபரப்பு கிளப்புறதுக்காக சொன்னவங்க இல்லை. நானே அந்நேரம் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருந்த ஒரு ஆபீசர். அதனால என்கிட்ட சொன்னவங்க ஒரு பொய்யை என்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால இப்படிப்பட்ட சந்திப்புகள் நிகழ்த்துவாங்கிறது நிஜம்தான், எனக்கு தெரியும். பல மாநிலங்களையும் அப்படி பண்ணுவாங்கிறது. இங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது எதை காட்டுதுன்னா தேர்தல் முடிவுகளை பற்றி அவர்களுக்கு அச்சம் இருக்கு அப்படின்னு காட்டுது. சோ அதிகாரிகளுக்கு ஒரு அச்சம் வந்திருக்கிறது. ஆட்சி மாற்றம் நடைபெற்றால் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அதற்கு ஆயத்தமாக வேண்டும், அல்லது தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது தங்களுக்கு நல்ல துறைகள் கிடைக்க வேண்டும் என்பது போன்ற நோக்கங்கள் ஒருவேளை இருந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி 7வது கட்ட தேர்தல், இறுதிக்கட்டம் 7வது கட்ட தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் தமிழ்நாட்டிற்கு வருகிறார், தியானம் இருக்க வருகிறார். இதுவே நீங்க சொன்ன அந்த பயத்தை அவருக்கு அதிகமாக உணர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்து வருகிறது. ஏன்னா அவருடைய சொந்த தொகுதி வாரணாசியில 7வது கட்ட தேர்தல், அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல். எனவேதான் மேற்கு வங்கத்தோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவர் விவேகானந்தர். அந்த அடிப்படையில விவேகானந்தர் நினைவிடத்துக்கு தவம் இருப்பதன் மூலம், தியானம் செய்வதன் மூலம் இவருக்கு மேற்கு வங்கத்திலும் கொஞ்சம் வாக்களை பெற முடியும், வாரணாசியிலையும் அதை கவர் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு தோல்வி பயம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த தோல்வி பயம் தான் மோடியை தமிழ்நாட்டுக்கு வர வைத்திருக்கிறதா? எப்படி எடுத்துக்கலாம்? தோல்வி பயம் எடுத்துக்கலாம், அல்லது வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக எடுத்துக்கலாம். திரு மோடி அவர்களை பற்றி நான் அவ்வளவு பயப்படுறவர்னு நான் மதிப்பிடலை. அவருடைய அரசியல் மிக துணிச்சலான அரசியலா தான் இருந்திருக்கு.
பயப்படுற அரசியலை நான் பார்த்தது. ம், இதுல குஜராத்ல வந்து அவ்வளவு பெரிய கம்யூனல் டென்ஷன் இருந்தது. ம். முஸ்லிம்கள் வந்து அடித்து விரட்டப்பட்டார்கள்ன்றதுக்கு போலீஸ் வந்து வாளா இருந்தார்கள்னு பிபிசியை வந்து நியூஸ் எல்லாம் போட்டாங்க. இப்படி எல்லாம் நியூஸ் இப்ப சமயத்தோட அந்த டாக்குமெண்ட்ரி வந்து பிபிசி வந்து மறுபடியும் Yes. போட்டாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி. இப்படி எல்லாம் நடந்திருக்கும் போது யாருமே எதிர்பாராத ஒரு செயலை அவர் அந்நேரம் பண்ணார். அவர் வந்து அசம்பிளியை டிசால்வ் பண்ணிட்டு எலெக்ஷன் வச்சார். அது ஒரு ரொம்ப பெரிய இது கால்குலேட்டர் ரிஸ்க். பட் ஹி Okay. வாஸ் ரெடி டு டேக் தட் ரிஸ்க். அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, மக்களை வந்து கம்யூனல் திசையில வந்து ஓட்டு போடுற அளவுக்கு மக்கள் மனநிலை இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ம், ஒரு நம்பிக்கை இருந்தது அவருக்கு. அது ஒரு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் அது நல்ல நம்பிக்கை இல்லை. அது ம், குஜராத் மாநிலத்திற்கு நல்லதில்லை, ம். மக்களுக்கு நல்லதில்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆனா அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையில் அவர் வெற்றி பெற்றார். அது இந்த மாதிரி துணிச்சலா காரியங்கள் வந்து செய்வார். இந்த டிமானிட்டைசேஷன் அதனுடைய யார் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது ரொம்ப துணிச்சலான ம், ஒரு ஒரு சரியில்லாத ஆனால் ரொம்ப துணிச்சலான ம். ஒரு செயல். அந்த செயல் வந்து சரி. அதனால எவ்வளவு நாட்டு பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ம். அதனால அவர் பயப்படக்கூடியவர் இல்லை. இதை ஒரு டாக்டிக்கா பயன்படுத்துறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா 80-20 பேசிட்டு இருக்காங்க. அது Okay. பேசக்கூடாத பேச்சுக்கள். இவரே வந்து ரொம்ப கம்யூனலா வந்து இந்த தரம் பேசியிருக்காரு எலெக்ஷன் சமயத்துல. ஒரு நாட்டின் பிரதம மந்திரி என்ற முறையிலும் சரி, 12 ஆண்டுகள் குஜராத் முதல்வராகவும் 10 ஆண்டுகள் பிரதமராகவும் இருந்த திரு நரேந்திர மோடி என்ற தனிப்பட்ட முறையிலும் சரி, அவருடைய பேச்சுக்கள் அவருக்கு எந்த விதமான கௌரவத்தையும் தரவில்லை. ஆனால் ம். அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. அதை பத்தி அவர் நிஜமாக வந்து கவலைப்படல. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க, ஆக இப்படி பேசுற வெளிநாட்டு பத்திரிகை எல்லாம் கண்டெம் பண்ணுது, அதுக்கப்புறமே இப்படி பேசுறாருன்னு சொன்னா நான் என்ன யோசிக்கிறேன், அவங்க ஒரு சீக்ரெட் சர்வே பண்ணாமலா இருந்திருப்பாங்க. அப்படி பண்ணாம கண்டிப்பா. இப்படி பேசுறாரு. ம். அப்ப அவங்களுடைய தகவல் என்ன வந்திருக்கும், இது 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 வந்து நமக்கு நல்ல பயன்படுகிற ஒரு ஆயுதமாக இருக்கும்னு அவங்களுக்கு வந்திருக்கலாம். அது Okay. அது அதை தவிர அவர்களுக்கு உற்ற ஒரு துணைவனாக தேர்தல் ஆணையம் இருக்கு. ஆமா. இப்படியெல்லாம் இவர் பேசும்போது எந்த நடவடிக்கையும் எடுக்காம கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க, விளக்கம் கேட்டு ம், நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னா அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு? ம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நானு. ஆமா. ஆம், ஒரு தனிப்பட்ட மனிதர் பேசும்போது அவருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவருடைய விளக்கத்தை பெற்று, விளக்கத்துல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அவர் வந்து ஒரு நாள் பிரச்சாரம் பண்ணாம இருக்குன்னு சொல்லலாம், 2 நாள் பிரச்சாரம் பண்ணாம இருக்குன்னு சொல்லலாம், ஒரு வாரம் பிரச்சாரம் பண்ணாம இருக்குன்னு சொல்லலாம். உச்சபட்ச தண்டனையாக 6 வருஷம் நீங்க தேர்தலில் நிக்க கூடாதுன்னு சொல்லலாம். பால் அவ்வளவு தாக்கரே அதிகாரம். கேட்டீங்க அந்த மாதிரி அவர் ஆமா, தேர்தலில் கொடுத்தாங்க. போட்டியிடுவதற்கே சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நாளைக்கு வந்து நரேந்திர மோடியோ ராகுல் காந்தியோ யாரோ ஒருத்தர் தப்பா பேசிட்டாருன்னு தேர்தல் ஆணைய ம், முடிவுக்கு வருதுன்னு சொல்லி வைங்க, கட்சிக்கு ம். நோட்டீஸ் அனுப்புனாங்கல்ல. நம்ம இது பிஜேபியோ அல்லது காங்கிரஸையோ நீங்க 6 வருஷம் அரசியல் கட்சி என்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கா? கிடையாது. இல்ல. இவங்களுக்கு அந்த Yes. அதிகாரமே கிடையாது. அப்ப அந்த ம். கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரா லீகல், Okay. தேவையில்லாத பலன் இல்லாத ம், ஒரு செயல். அப்ப ம். இதனால பலன் பெற ஒரே ஆள் யாருன்னா திரு மோடி அவர்கள் தான். ஏன்னா அவரை Yes. பத்தி தான் கம்ப்ளைண்ட் இருந்தது. ஆமா. ராகுல் காந்தி ஜாதியை பற்றி பேசினார்னு சொன்னாங்க, குற்றம் சொன்னாங்க. ம், ஆனா மோடி அவர்களை பத்தி காங்கிரஸ் சொன்னது மத துவேஷத்தை கிளப்பினார் அப்படின்னு. ம், ஜாதிங்கிறது இட்ஸ் அ ரியாலிட்டி இன் இந்தியா, ம், ரிலிஜன்ங்கிறது இட் இஸ் அ ரியாலிட்டி இன் இந்தியா. நீங்க ம், வந்து மதத்தினுடைய பெருமைகளை பற்றி பேசலாம். இந்த நாடு வந்து ம். எல்லா விதமான மதங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது, அப்படிப்பட்ட பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்குன்னு சொல்லி நீங்க இந்து பேரை சொல்லலாம், முஸ்லீம் பேரை சொல்லலாம், எல்லா பேரையும் சொல்லலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஜாதின்னு சொல்லும்போது இந்த நாட்டுல வந்து இத்தனை ஜாதி வேறுபாடுகள் இருக்கின்றன, ம். இந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனா ஒரு ஜாதியை திட்டி பேசக்கூடாது, ஒரு Yes. ஜாதியை குறைச்சு பேசக்கூடாது. இவர் திரு மோடி அவர்கள் பேசினது ஒரு மதத்துக்கு எதிராக பேசினார், Yes. ஊடுருவல்காரர்கள்னு பேசினார், அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வோர்னு பேசினார். அப்ப இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்கிறது ஒண்ணு. அந்த Okay. வித்தியாசம் ரெண்டு கட்சிக்குமே நோட்டீஸ் அனுப்புறது மூலம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோடிக்கு வந்து ஒரு எஸ்கேப் ரூட் கொடுத்துட்டாங்க. ம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு வந்து வசதியா இருக்கிறதுனால இருக்குது. இந்த இதையும் நான் அப்படித்தான் பாக்குறேன். இந்த தியானம் வந்து Okay. ஒரு மனிதருக்கு தன்னுடைய தான் நம்புகின்ற ஒரு சமயத்தை பின்பற்றுவதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவர் பிரதம மந்திரியா இருந்தாலுமே அவர் கோயிலுக்கு போக கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்ல முடியாது. தனிப்பட்ட அவருடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளை யாருமே தடை சொல்ல முடியாது. ஆனா இப்படி ஒரு பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் ரிலிஜன் அப்படிங்கிறது அது இந்த தேர்தல் சமயத்துல அது பப்ளிக் டிஸ்ப்ளே நீங்க சொல்றது, அது வந்து கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்பட்டு ஊடகங்களில் ஒளிபரப்பப்படும். அது வாக்குப்பதிவு நடைபெற அன்று. வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற பொழுது ஒரு பக்கம் வாக்குப்பதிவு குறித்த செய்திகள், இன்னொரு பக்கம் இவர் தியானம் இருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள். தேர்தலும் எஸ், இல்லை, ஒண்ணும் இல்லை. கேதார்நாத்துக்கு போயிருந்தாரு. ஆமா, அந்நியாரமே நான் சொன்னேன் அது சரியில்லை. எது ம், வரைக்கும் சரி, அவர் வந்து நான் வந்து இன்னைக்கு தியானம் பண்ண போறேன், 2 நாள் என்னை ஆள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியானம் பண்ண போறது வரைக்கும் சரி. ஆனால் பிரதம மந்திரியாக இருக்க ஒருத்தர் வந்து ஒரு கோயிலுக்கு ம். போறது வந்து இவ்வளவு பிரபலப்படுத்துறது, அணு அணுவா அதை வந்து சித்தரிக்கிறது அப்படிங்கிறது ம். வந்து அன்எத்திக்கல். இட் இஸ் நாட் Okay. இல்லீகல், பட் ம். அன்எத்திக்கல். ஆனால் Okay. இந்த நேரத்துல
இந்த நேரத்துல தேர்தல் நடைபெற நேரத்துல அது அன்எத்திக்கல்ங்கிறது மட்டுமில்லை. இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறதுங்கிறது அன்எத்திக்கல்ங்கிறது மட்டுமில்லை, அது தேர்தல் விதிமுறைகளை சவால் விடுவது அப்படிங்கிற மாதிரி தான். சட்டத்திற்கு புறம்பானதல்ல, அறத்திற்கு புறம்பானது அப்படிங்கிறீங்க, ரைட்? சட்டத்திற்கு புறம்பானது, அறத்திற்கு புறம்பானது, மறைமுகமான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக அது வந்து பார்க்கப்படும் அப்படின்னு. இப்போ பேக் ஃபயர் ஆகாதா சார்? இப்போ இது ஒரு உத்தியா? இப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்னு, நீங்க வந்து சமீபத்துல ஒடிசாவில் பேசுகின்ற பொழுது அவர் வந்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய அதிகாரி திரு பாண்டியன் அவர்களை குறிவைப்பதாக சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்துவது போல ஒரு வாதத்தை வைத்தார். உங்களுக்கும் கூட ஒடிசா அரசியல் மிக நன்றாகவே அறிந்தவர் நீங்க. அப்போ அவர் ஒரு வாதம் வைக்கிறார், அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷ அறையினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அமித்ஷா ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளலாமான்னு கேட்டாரு. ஒடிசாவினுடைய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களை எல்லாம் தமிழ்நாட்டிற்கு எடுத்து சென்று விடுகிறார்கள் அப்படின்னு ஸ்மிருதி இராணி பேசுகிறார். இவ்வாறு பேசிய போது தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. இப்ப அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னு சொன்னா இயல்பாகவே தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்கள்ல கோபேக் மோடி ட்ரெண்ட் ஆகும். இந்த முறை இன்னும் கூட அந்த எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். அப்ப இதையும் தனக்கு சாதகமாக வட இந்தியாவில் பயன்படுத்த அவர்கள் திட்டமிடுகிறார்களா? பாருங்க, என்னை சாமி கும்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க, என்னை தியானம் செய்ய கூட விட மாட்டேங்கிறாங்க, இன்னும் சித்தரிக்க கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? இருக்கு. அந்த மாதிரி தமிழர்கள் இப்ப எதிர்ப்பு காமிச்சாங்கன்னா அது வந்து தனக்கு சாதகமா, அதாவது திரு மோடி அவர்களை பொறுத்த மட்டும் நான் பார்த்திருக்கேன். டேல் கார்னேஜி வந்து சொன்னாரு, எவ்ரி சேலஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எதிர்நோக்கும் ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அது மாதிரி இது வந்து அப்படி ஒரு எதிர்ப்பு வந்ததுன்னா அதை தனக்கு வாய்ப்பா பயன்படுத்திக்கிற பாசிபிலிட்டி நிஜம்தான். சார் இப்போ தமிழ் அந்த ஒடிசாவில் அப்படி பேசினார் இல்லையா சார், அது எந்த அளவுக்கு சார் ஒடிசாவில் வந்து அவருக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை குறிவைப்பதற்காக அப்படி பேசலாமா? பாண்டியன் வந்து அங்க பாண்டியன் தான் ஆட்சி செய்கிறாரா மறைமுகமாக? அவ்வளவு தூரமா இருக்குது அங்க ஒடிசா அரசியல்? இல்ல, பாண்டியன் மேல அதிக சார்புடையவராக திரு பட்நாயக் இருக்காரு அப்படிங்கிறது உண்மைதான். அதற்கு காரணம் என்னன்னா, இப்ப இதுல வந்து நான் ஒரு தடவை வந்து என்னுடைய ஒரிசால வந்து இதா இருந்த பணிபுரிந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சில பேர்த்து நான் பேசியிருந்திருக்கேன். அப்ப அந்நேரம் வந்து இவங்க வந்து சொன்னாங்க, ஒரு காலத்துல நான் ஒரு மந்திரிக்கு கீழே நான் வந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்த போது இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்த மந்திரி மேல வந்து எழுந்தது. அவர் தன்னுடைய பிஎஸ் சொல்றதான் அதிகமா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நெருங்கினவங்க வந்து சில பேர் வந்து அவர்கிட்ட வந்து எடுத்துட்டு போங்க. அந்த அமைச்சர் வந்து சொன்னாரு, மிஸ்டர் பாலச்சந்திரன் வந்து என்னுடைய மச்சான் பையனும் கிடையாது, என் மனைவிக்கு கூட பிறந்தவரும் கிடையாது. அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவரை நான் என்னுடைய பிஎஸ் எடுத்திருக்கேன். அவர் வந்து எனக்கு வந்து சுயசார்பு இல்லாத இது வந்து அனாலிசிஸ் வந்து என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்கு இந்த கடமையில இருந்து அவர் தவறுறாரோ அடுத்த நிமிஷமே அவர் வந்து நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்கன்னு அனுப்பி விட்டுருங்க. எனக்கு அவர் மேல தனிப்பட்ட பற்றுதல் எதுவும் கிடையாது. என் வேலைக்கு உறுதுணையாக இருக்கிறார், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் எனக்கும் அவருக்கும் உள்ள இடையில உள்ள உறவு. ஆனா அதுதான் உண்மை. எங்க 2 பேருக்கு பின்னாடி நான் அவருடைய பிஎஸ்ஆர் இருந்து விலகி போனதுக்கு அப்புறமும் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் தனிப்பட்ட முறையில் நாங்க ரொம்ப நட்போட இருந்தோம். அவர் மேல எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. ஆனா அந்த நேரத்தில் அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிறப்பான சொல். மிஸ்டர் பாலச்சந்திரன் இஸ் நாட் ரிலேட்டட் டு மீ. ஹி இஸ் நாட் மை பிளட் ரிலேஷன். அவரை நான் வந்து ரொம்ப பத்திரமா என் பக்கத்துல வச்சுக்கணும்னு சொல்லி எனக்கு எந்த தேவையும் கிடையாது. அவர் என்னுடைய பிஎஸ் வேலை எப்படி செய்யணுமோ அப்படி சிறப்பா செய்யறாரு நான் நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஃபெயில் ஆனார்னா அவரால் எனக்கு வந்து என் கிரெடிபிலிட்டிக்கு வந்து நஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அவர்கிட்ட வந்து சரி நீங்க இருந்தது போதும், நீங்க உங்க வேற துறைக்கு போங்கன்னா திருப்பி அனுப்பி விட்டுருவேன், அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப பாண்டியனை பத்தி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அவர் கலெக்டரா இருந்தபோது அவர் வந்து ரொம்ப சிறப்பா இவங்க யாருமே அவர் கலெக்டரா இருந்தபோது சிறப்பா பணி செய்யலன்னு சொல்லல. அவருடைய பணியை பத்தி இவங்க யாருமே குறை சொல்லல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அவர் மேல சிஎம்க்கு வந்து ரொம்ப டிபெண்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. நான் கேள்விப்பட்டது அவர் வந்து இந்த பிஎஸ்ஆர் இருக்குதுங்கிறது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு குவாசி பொலிட்டிக்கல் ஜாப். நாங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ். இப்ப நான் வந்து அமைச்சருக்கு வந்து பிஎஸ்ஆர் இருக்கும்போது இது அமைச்சகத்துக்கும் அமைச்சருக்கும் இடையில உள்ள ஒரு பாலம் தான் பிஎஸ், பிரிட்ஜ் பிட்வீன் தி மினிஸ்டர் அண்ட் தி எக்ஸிகியூட்டிவ், தி பியூரோக்ரசி. இதுதான். ஆனால் அதே சமயம் அமைச்சர் பார்க்கறதுக்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்கன்னு பலதரப்பட்ட அரசியல்வாதிகள் வருவார்கள். பீப்புள் ஆஃப் சோஷியல் ஸ்டாண்டிங் வருவாங்க. அந்நேரம் வந்து நான் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டா முகத்தை வச்சுக்கிட்டு பேசுற பழக்கம் இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட வந்து இன்முகத்தோட பேசணும். அவங்க சொல்றது எனக்கு பிடிக்கதோ பிடிக்கல, அவங்க சொல்றது சரி தப்பு அப்படின்னு நான் வந்து என் மனசுல ஒரு கால்குலேஷன் இருக்கலாம். ஆனா அவங்ககிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி நான் பேச முடியாது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு சரிங்க நான் அமைச்சர்கிட்ட சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து அவங்க அமைச்சர் நேர போய் பார்ப்பாங்க. போய் பார்த்துட்டு அமைச்சர் அன்னைக்கு சாயந்தரம் என்கிட்ட பேசினாருன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்ல யாரையா வந்து நான் பேசும்போது நான் ஒவ்வொருத்தருடைய டிமாண்ட்ஸும் பத்தியும் என்னுடைய அனாலிசிஸ் வந்து நான் வந்து சொல்லுவேன். என்னுடைய அமைச்சர் வந்து 100% என்னுடைய
அனாலிசிஸை ஏத்துக்கிட்டார். அதான் மற்றவங்களுக்கு கோபம் வந்து. ஆனா 10% அவர் ஏத்துக்கலையே. அந்த 10% இண்டிபெண்டன்ட் டிசிஷன் எடுத்தார். நான் சொன்னதை அவர் ஏத்துக்கல. அப்படியா அப்படி நீங்க நினைக்கிறீங்க? சரி, பரவாயில்ல. அது நான் நினைக்கிறேன் அவர் there is a point in what he says, சரியா அப்படின்னு சொல்லி முடிச்சிருவார். அதனால வந்து நம்முடைய அட்வைஸ் அவர் தி அட்வைஸ் இஸ் நாட் பைண்டிங் ஆன் த மினிஸ்டர். பாண்டியன் வந்து அவர் சொல்றது வந்து இவங்களுக்கு பிடிக்காம போவது காரணம் நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பீப்புளும் வரும்போது சிஎம் வந்து கேட்டார்னா இவர் பதில் சொல்லித்தான் தீரணும். அவன் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாரு, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா பதில் சொல்லித்தான் தீரணும். அப்ப அந்த பதில் வந்து சரியானதாக இருக்கிற பட்சத்துல பிஎஸ் மேல இன்னும் டிபெண்டன்ஸ் அதிகமா தான் செய்யும். அதுக்கப்புறம் ஒரு நேர்மையான திறமையான ஒரு பிஎஸ் இருந்தாருன்னா ரொம்ப பெரிய வசதி அமைச்சருக்கு என்னன்னா, அவருடைய பதில் வந்து பயஸ் இல்லாம, பெர்சனல் பயஸ் இல்லாம இருக்கும். அதாவது அவருக்குன்னு எந்த பலனையும் பத்தி எதிர்பாராத ஒரு அனாலிசிஸ் அவருடைய அனாலிசிஸ் இருக்கும், அவருடைய விடை இருக்கும். ஆனா அரசியல் ரீதியா வர்றவங்க, இப்ப ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு ஆசைப்பட்டு வர்றாரு அப்படின்னா, அவர் எவ்வளவு தூரத்துக்கு மினிஸ்டர்கிட்ட பேசினாலும் அட்வைஸ் பண்ணாலும் கடைசி வந்து அவருக்கு வந்து ஒன்று இருக்கு, தனிப்பட்ட முறையில அவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கு. அதுல வந்து அப்படிப்பட்ட தனி எதுவுமே எதிர்பார்க்காம ஒரு பிஎஸ் இருந்தாருன்னா அந்த பிஎஸ் வந்து ஒரு பெரிய வேல்யூபிள் அசெட் மினிஸ்டருக்கோ சீஃப் மினிஸ்டருக்கோ எங்க யாருக்கு பணிபுரிஞ்சாலும். இந்த மாதிரி பல எல்லாருமே நான் பேசும்போதெல்லாம் சொல்றவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருமே அது மாதிரி வந்து சொல்றாங்க. திரு பாண்டியன் அவர்களால பாண்டியன் காரணமாக இவற்றை வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய இது வந்து நெருக்கம் வந்து சிஎம்க்கு பொலிட்டிக்கலி வசதியா இருக்காது, கிரெடிபிலிட்டியா இருக்காதுன்னு இவர் நினைச்சிருக்கிறாரு. சிஎம் அதை அக்ரி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் விலக்கப்பட்டவர்களா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிஜேபியை பொறுத்த மட்டும் நான் கேள்விப்பட்டது, இது சரியா இல்லைன்னு பிஜேபி சேர்ந்தவங்க சொல்லணும் அல்லது பிஜேபி சேர்ந்தவங்க சொல்லணும், ரெண்டு பேரும் சொல்ல மாட்டாங்க. முதல்ல வந்து எலக்ட்ரல் பாண்டு வரும்போது பாண்டியன் அதுக்கு அப்ஜெக்ட் பண்ணலையா ஒரு பேச்சுவார்த்தை நடந்த போது. ஆனா பிஜேபி வந்து கேட்ட சீட்டு, அசம்பிளி சீட்ல அவங்க எவ்வளவு கேட்டாங்கன்னா, இவங்களுக்கு வந்து தனி பெரும்பான்மை கிடைக்காத அளவுக்கு ஆக்கிரணும் பட்நாயக்கோட இது கட்சியை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்ததான். அப்ப பாண்டியனுடைய அபிப்பிராயம், இப்ப என்னுடைய அபிப்பிராயமே அப்படித்தான் இருக்கும். பாண்டியனுடைய அபிப்பிராயம் என்ன வருதுன்னா, நமக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கலன்னா பிஜேபியுடைய சப்போர்ட்டோட தான் நம்ம வந்து ஆட்சியை தொடரணுங்கிற நிலைமை வந்ததுன்னா, நம்ம மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தோம்னா பிஜேபி இதுவரைக்கும் அவங்களுடைய உற்ற துணைவர்களை உரு துணைவர்களை எப்படி நடத்தினார்கள் பார்த்திருக்கோம். அதனால அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த இது வந்து பேச்சுவார்த்தை முறிஞ்சு போச்சு. பிஜேபி நினைக்கிறதா அந்த பேச்சுவார்த்தை முறிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணம் பாண்டியன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனாலதான் அவர் மேல இவ்வளவு காட்டமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, எதுவும் எப்படி இருந்துட்டு போட்டோம், அவர் வந்து இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் கிடையாது, அவர் வந்து ஒரு கட்சியை சேர்ந்தவர். அதனால ஒரு கட்சியை சேர்ந்தவரை நீங்க விமர்சிக்கலாம், உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கு. ஆனா ஏன் தமிழர் அல்லாதான்னு சொல்லி அந்த பிரச்சனையை ஏன் கொண்டு வர்றீங்க? இப்ப இதுல உள்ள உங்க உத்தரப்பிரதேசத்துல உள்ள உங்களுடைய முதலமைச்சரை வந்து உத்தரகாண்டை சேர்ந்தவர், அவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கிடையாது, ஆதித்யநாத் வந்து. அப்ப நீங்க வந்து அவரை வந்து பதவி விட்டு போன்னு சொல்லுவீங்களா? அப்ப இதுல வந்து அர்த்தமே இல்லை. நீங்க பாருங்க, உங்களுடைய காரியம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்க எந்த கீழ்த்தரமான பிரச்சாரத்துக்கும் போறீங்க அப்படிங்கிறது. பூர்வீகத்தை சொன்னா அது ராஜஸ்தானா இருக்காது. ஆமா ஆமா. இப்போ இதே மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இதுல எனக்கு இப்ப பேர் நினைவில் கர்நாடகால வந்து காங்கிரஸ் இவங்க இல்ல, காங்கிரஸ் உடைய சிஎம்ஆவோ எந்த பார்ட்டியோட சிஎம்ஆ இருந்தா தெரியாது, அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அப்ப நம்ம வந்து இந்தியர்னு சொல்லிட்டு ஒரு ஆல் இந்தியா பார்ட்டியா இருந்துகிட்டு நீங்க இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் பண்ணா என்ன அர்த்தம்? மோடியே வாரணாசியில வேணா போட்டிடுறாரு, உத்தரப்பிரதேசல வேணா போட்டிடுறாரு, குஜராத்தை சேர்ந்த மோடி. அப்ப நான் வந்து அதை வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஒரு மாநிலத்திலிருந்து வந்து இன்னொரு மாநிலத்துல போட்டி, மோடி அவர்கள் வாரணாசியில போட்டியிடுறது ஒரு பெருமையான விஷயம், சந்தேகமே கிடையாது. ராகுல் காந்தி வந்து வயநாட்டுல போய் போட்டியிடுறது ஒரு சந்தோஷமான விஷயம். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுறதுங்கிறது ரொம்ப தப்பு. அதாவது சன் ஆஃப் தி சாயில்ங்கிற ஃபீலிங் உள்ளவங்க நிறைய இருப்பாங்க. உதாரணமா அசோகனுடைய வாழ்க்கை வளத்துக்கே காரணம் எம்ஜிஆர் தான். அவர் வந்து தன்னுடைய மெயின் வில்லனா அவர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணி அனுப்பி விட்டாரு. திரு டாக்டர் காந்தராஜ் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு, அசோகன் வந்து அவர் வந்து தன்னுடைய பதவியில முக்கியமான போஸ்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் எம்ஜிஆர் வந்து. ஆனா அசோகன் வந்து அதுக்கு சம்மதிக்கலையாம். டாக்டர் காந்தராஜ்டே அசோகன் சொல்ல அது எப்படி தமிழர் இல்லாத ஒருத்தர் இங்க வந்து ஆள்றது அப்படின்னு சொன்னதாகவும், இப்ப அதனால அசோகன்ட்டு இருந்து எம்ஜிஆர் விலகிட்டாரு.
அசோகன் வந்து கலைஞர் வந்து நம்மள என்னைக்கு இருந்தாலும் இவர் எம்ஜிஆர் ஆள் தான் சொல்லி நினைச்சாரு. அதனால அசோகன் வந்து நட்டாற்றில் விடப்பட்டார்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவ்வளவு க்ளோஸா இருந்த எம்ஜிஆரே அவர் தமிழர்களே அதனால அவர் ஆளக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் நினைச்சிருக்காருன்னா அந்த மாதிரியான நினைப்பு இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு மாநிலத்திலையும் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இன பேத உணர்வு இல்லாதவங்களா இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இந்த விமென்ஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குல்ல, நான் பட்நாயக்கையும் பாண்டியனையும் வந்து ஆதரிக்கிறாங்க. ஏன்னா பாண்டியன் அதை ஆர்கனைஸ் பண்றதுல ரொம்ப பெரிய பங்காற்றினார். அவர் வந்து அவங்க பாருங்க, அந்த பெண்களுக்கு இருக்கிற கூர்மை பாருங்க, அறிவு கூர்மை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு யார் நன்மை செய்யறாருங்கிறதான எங்களுக்கு முக்கியம். இவர் எங்களுக்கு நன்மை செஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திரு பாண்டியனுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களை பத்தி இவங்க பேசலாம். நான் சொன்ன மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் பீப்புள் வந்து என்ன சொல்றாங்க, எங்களுக்கு நன்மை செய்யறவங்க யாரு? இப்ப தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பிரச்சனை ஒரு விவாதத்திலோட நடந்தது. தமிழர் தான் தமிழர் ஆளணும்னு சொல்லி விவாதம் நடந்தது. நான் சொன்னேன், ஆள்றவர் தமிழரா தமிழர் இல்லையா தமிழர் அல்லாதவருங்கிற பிரச்சனையை விட ஆள்றவர் தமிழர் நலனை காப்பாற்றுவாரா அப்படிங்கறதான் பிரச்சனை. அதுதான் முக்கியம். தமிழர் நலனை ஒரு தமிழரா இருந்துகிட்டு இதுதான் 5 வருஷம் சான்ஸ் கிடைச்சது, எவ்வளவு தூரத்துக்கு நான் கொள்ளையடிக்க அவ்வளவு தூரத்துக்கு கொள்ளையடிச்சுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலையோட ஒருத்தர் வந்தாருன்னா அவர் தமிழர்கள் ஒரே காரணத்துக்காக நம்ம அவர் மேல அன்பு பாராட்டோம்னா நிச்சயம் பாராட்ட மாட்டோம். வர்றவர் வந்து நம்முடைய நல்ல பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். அதுதான் யாட்சிக்கா இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன், இந்தியா மாதிரி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில். அது மற்றபடி இது உரிய மக்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். பாண்டியருக்கு வந்து இவற்றை சிஎம் இவ்வளவு க்ளோஸா இருக்காருங்கிறதோ அல்லது பாண்டியன் ஒருவேளை எதிர்காலத்தில் சிஎம் உடைய அரசியல் வாரிசாக வரலாம்ங்கிற நிலைமை வந்ததுன்னா அதை வந்து அதிர்க்கிறதா இல்லையாங்கிறதோ இதெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது உரிய மக்கள். ஓகே சார். நிறைவா ஒரு கேள்வி சார். பிரசாந்த் கிஷோர் நேற்று நீங்க கலந்து கொண்ட சன் நியூஸ் தொலைக்காட்சி விவாதத்துல கூட அடிக்கடி அந்த கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லிட்டாரு, பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாரு அப்படிங்கிற வாதத்தை திருப்பி திருப்பி வச்சாங்க. மீண்டும் பாஜக வெற்றி பெறும் என்று பிரசாந்த் கிஷோரே சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது. அவர் சொன்னா அது கடவுள் சொன்ன மாதிரி நினைச்சு சில அந்த வாதங்களை வைக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னது வந்து தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ் போன்றவற்றில் மாறி இருக்கிறது என்பதை கரண் தப்பார் கேள்வியாக எழுப்புகின்ற போது அவர் கோவப்படுறாரு. நான் சொன்னதுக்கு வீடியோ ஆதாரம் காட்டுங்க அப்படிங்கிறாரு. அவர் சொன்னாரா சொல்லலையா அப்படிங்கிறத தாண்டி பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருப்பதுதான் கலை யதார்த்தமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் வருகிறது. இல்ல நீங்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. 6 கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது. 7வது கட்ட தேர்தல் 1ஆம் தேதி. இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது வாக்கு எண்ணிக்கைக்கு. நீங்க இந்தியா முழுவதும் பலதரப்பட்ட மனிதர்கள் உங்களோடு பேசுவார்கள், அதிகாரிகள் உங்களுக்கு பேசியிருப்பாங்க. நீங்கள் கேட்டறிந்த செய்திகள் ஆட்சி மாற்றத்தை உறுதிப்படுத்துகின்றனவா அல்லது இன்னும் வந்து ஒரு கேட் ஆன் த வால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கிறதா? பல பேர் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெறும்னு சொல்லி என்கிட்ட சொல்றாங்க. ஆனா நான் தனிப்பட்ட என்ன நினைக்கிறேன்னா, வேலை வாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது இளைஞர்கள் மத்தியில, அதனால அதிருப்தி இருக்கு. இப்போ இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ஒரு டேட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. வேலை செய்யும் திறன் படைத்த ஆனால் வேலை கிடைக்காத உலக இளைஞர்களில் 74 விழுக்காடு இந்தியாவில் இருக்காங்க. இட்ஸ் ஷாக்கிங் ஸ்டாட்டிஸ்டிக் அப்சர்வேஷன். அதனால இது ரெண்டும் வந்து நிச்சயமா வந்து அதிகரிச்சிருக்குன்னு சந்தேகம் இல்லை. மக்களுடைய அதிருப்தி அதிகரிச்சிருக்கு, என்ன விலைவாசி கூடியிருக்கு, வேலை வாய்ப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல நிச்சயம் இந்தியா பூராமே இந்த சிச்சுவேஷன் தான். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த 10 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருந்த இவர்களுடைய பொருளாதார கொள்கை தான் அப்படிங்கிறத அடிமட்டத்துல போய் தொண்டர்களுமா கொண்டு சேர்த்திருக்காங்களா? எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியால வந்து இவங்களுடைய பேர் வருது, இவங்களுடைய உரைகள் வருது, படிச்சவங்க அதை பாக்குறாங்க, எல்லாம் சரி. கீழ்மட்டத்து வரைக்கும் இந்த உங்களுடைய வேலை வாய்ப்பின்மையை பத்தி கவலைப்படுறீங்களே, விலைவாசி கூடுதலை பத்தி கவலைப்படுறீங்களே, இதுக்கு இவங்களுடைய பொருளாதார கொள்கை தான் காரணம்னு அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்களா? இதுதாங்க ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இதை வச்சுதான் அவங்க அப்படி கன்வின்ஸ் ஆயிருந்தாங்கன்னா அந்த ஆட்சி மாறும். அப்படி கன்வின்ஸ் பண்றதுல இவங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆகாம இருந்திருந்தாங்கன்னா ஆட்சி மாறாது. இதுதான் நல்லது சார். ஆட்சி மாற்றம் நடைபெறுவதும் நடைபெறாமல் இருப்பதும் மோடியினுடைய தோல்வியை அல்லது மோடி அரசுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை மக்களிடம் எவ்வாறு எதிர்கட்சிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எடுத்து சென்றிருக்கின்றன என்பதில் தான் இருக்கிறது அப்படிங்கிற பதிலோடு நிறைவு செய்திருக்கிறீர்கள். தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். கருத்துக்கும் வருகைக்கும் நெஞ்சம் நேர்ந்த நன்றி. வணக்கம் செந்தில்வேல். வணக்கம். நேரம் செல்லாம் சொந்தங்களே, திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ரொம்ப தரவுகளோடு நிதானமாக நின்று நிதானித்து பேசக்கூடியவர். ஒடிசாவில் திரு பாண்டியன் அவர்கள் என்ன மாதிரியான பணிகளை செய்து வருகிறார் என்பதை பற்றி பேசினார். தியானம் தனிப்பட்ட உரிமை தான், ஆனா அதை வந்து படம் பிடித்து வாக்காக மாற்றுவது அப்படிங்கிறது எத்திக்ஸ் இல்லை, அறம் இல்லை. சட்டம் அனுமதிக்கிறது, ஆனால் அறம் அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆட்சி மாற்றம் நடைபெறுமா என்ற கேள்விக்கும் அவர் அளித்த பதில்களை பார்த்தீர்கள். தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.